எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். நான் என்னடா கையில் தட்டுவடை மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? அது நான் பாப்பாவுக்கு செஞ்ச சத்து மாவு பிஸ்கட்டு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் இந்த மாதிரி டிசைனில் வந்துருச்சு. கடைசி வரை மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. எங்கிட்ட இருக்கிற கப்பில் 1 கப் பட்டர், அதுலேயே 1 கப் கரும்பு சர்க்கரை ப்ளஸ் அதோட 1.5 கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு பீட் பண்ணணும். நான் வந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு பீட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் சத்து மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். தட்டத்தில் தட்டி மூடி போட்டு ரவுண்டாக எடுத்தேன். ஆனால் அது என்னால் அதிலிருந்து எடுக்க முடியல. அதனால் நான் கையில் தட்டி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி குண்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்கட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தட்டத்தில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மாவால். உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி தட்டுவடை மாதிரி வந்துருச்சு. ஆனால் பிஸ்கட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. சைடில் மட்டும் லைட்டாக கருகிருச்சு. பிஸ்கட் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கணும், ஏன்னா பக்கத்தில் வச்சங்காட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிருச்சு. மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஓவர் குக் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும். அடுத்த செட்டு போடும்போது இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு கரெக்டாக எடுத்துட்டேன். பிஸ்கட் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த மாதிரி வந்ததே எனக்கு ஹாப்பி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.